Hi friends, last session la chart பத்தின ஒரு basic introduction then significance of a chart in a presentation பார்த்தோம். எதனால chart insert பண்றோம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ அதோடைய கண்டினியூவேஷனாக சார்ட்ஸ் டைப்ஸ் பார்க்கலாம். நம்ம என்னென்ன விதமான சார்ட்ஸ் இருக்குது, இதில் நிறையா சார்ட்ஸ் வந்து பவர் பாயிண்டில் இன்ஸ்டண்ட்டாக இன்சர்ட் பண்ண முடியாத சார்ட்ஸ்லாம் சில விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் இருக்கும். பேசிக் அண்ட் இன்டர்மீடியட்ரி லெவலில் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக வந்து நம்ம பவர் பாயிண்டில் இன்சர்ட்டில் போனால் என்ன சார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் காலம் சார்ட். காலம் சார்ட்டுன்னு சொல்கிறது வந்து பாட்டம் டு டாப் இப்படி பார்ஸ்லாம் ரைஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்து காலம் சார்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இப்போ பார்க்குறதுக்கு வந்து காலம் வைஸ் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த பார்லாம் பார்க்குறதுக்கு. அதனால் இது வந்து காலம் சார்ட். தென் செகண்ட் ஒன் பார் சார்ட். காலம் சார்ட்டுக்கும் பார் சார்ட்டுக்கும் பெருசாக எதுவுமே வித்தியாசம் இல்லை. இது வந்து 90 டிகிரிஸ் வந்து அப்வேர்ட்ஸில் இருக்கும் பாட்டம் டு டாப், இது லெஃப்ட் டு ரைட் இருக்கும். ஆனால் சில விஷயங்கள் சில நேரங்களில் வந்து காலம் சார்ட்டும் பார் சார்ட்டும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவாங்க. பெருசாக அதுவும் டேட்டா வைஸ், அதாவது அதனுடைய விஷுவல் வைஸ் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குமே தவிர ரெண்டு சார்ட்டுமே எந்த டேட்டாவுக்கு வேணால் க்ரியேட் பண்ணலாம். ஒரு மெயின் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா இப்போ வந்து பாட்டம் டு டாப் இருக்கக்கூடிய காலம் சார்ட் வந்து ஒரு சேல்ஸ் ப்ரொஜெக்ஷன் ஷோ பண்ணுறதுக்கு, க்ரோத் ப்ரொஜெக்ஷன் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அப்புறம் வந்து ஒரு ட்ரெண்ட்ஸு, அந்த ட்ரெண்ட்லாம் எப்படி இருக்குங்கிறத கம்பேரிசன், அதாவது ஒரு கேட்டகரியில் இருக்கக்கூடிய மல்டிபிள் சீரீஸை கம்பேர் பண்ணுறது, இதெல்லாம் வந்து காலம் சார்ட் யூஸ் பண்ணி ஷோ பண்ணுவாங்க. பார் சார்ட்டுன்றது லெஃப்ட் டு ரைட் போகுது இல்லையா, அது வந்து டைம் பேஸ்டு இருக்கும். மோஸ்ட்லி டைம், இயர்ஸ், ஒரு இயரில் ஆரம்பித்து இன்னொரு இயர், அதாவது 1980 ஆரம்பித்து 1990 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு டேட்டா. அப்போ வந்து அந்த பாரோட லென்த் வந்து அந்த டைம் ட்ராவல் படி இப்போ இங்கே லெஃப்ட் டு ரைட் வந்து லெசர் இயர்லேருந்து ஆரம்பித்து இப்போது ரீசெண்ட் இயர் வரைக்கும் போகும். அதை போல் டைம், இயர், இல்லைனா ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், இல்லைனா ஸ்டூடெண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ், அப்படி இல்லைனா ஸ்டாக் மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ், இது போல் டேட்டாலாம் ஷோ பண்ணுறதுக்கு வந்து பார் சார்ட் யூஸ் பண்ணுவாங்க. இந்த காலம் சார்ட் பார் சார்ட்லேயும் இன்னும் ரெண்டு விதமான சார்ட்ஸ் உள்ளேயே இருக்குது. அது வந்து எப்படின்னா கிரியேட் பண்ணும்போது தான் தெரியும். காலம் சார்ட்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்டாக்டு காலம் சார்ட்டுன்னு இருக்குது. அதாவது இந்த கேட்டகரி வந்து பக்கத்தில் இருக்குது இல்லையா, சாரி ஒரு கேட்டகரியில் இருக்கக்கூடிய சீரீஸ் வந்து பக்கத்தில் இருக்குது இல்லையா, சீரீஸ் 1, சீரீஸ் 2, சீரீஸ் 3ங்கிறது அப்படியே நெக்ஸ்ட் டு அதர் சீரீஸ் அரேஞ்ச் ஆகிருக்கு. இப்படி இல்லாமல் ஒன்று மேலே ஒன்று ஸ்டாக் பண்ணி அடுக்கி வச்சுருந்தாங்கன்னா அது வந்து ஸ்டாக்டு காலம் சார்ட். அதே வந்து 100% ஸ்டாக்டு காலம் சார்ட்டுன்னு இருக்குது. அதனுடைய ஸ்கேல் வந்து 100 தாண்டி போகாது. 100க்குள்ளே 100%ல் ஒவ்வொரு சீரீஸும் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆக்குபை பண்ணியிருக்குன்னு ஷோ பண்ணுறதுக்கு 100% ஸ்டாக்டு காலம் சார்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதே ஸ்டாக்டு பார் சார்ட் அண்ட் 100% ஸ்டாக்டு பார் சார்ட்டுன்றது இந்த சார்ட் கேட்டகரியிலையும் இருக்குது. தென் தேர்டு சார்ட் டைப் வந்து லைன் சார்ட். இப்போ பார் சார்ட்டுக்கும் லைன் சார்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னால் லைன் சார்ட் என்னென்னு ஈஸியாக புரிஞ்சிடும். பார் சார்ட்டுன்றது பார் சார்ட்டோ இல்லைன்னா காலம் சார்ட்டோ இது எதுவுமே வந்து ஒரு குறிப்பிட்ட கேட்டகரி வரைக்கும் தான் அவங்களால கிரியேட் பண்ண முடியும். கேட்டகரிஸ் ரொம்ப ஜாஸ்தியாக போகுதுங்கும்போது பார் வந்து விஷுவலாக இருக்காது. அந்த நேரத்தில் வந்து நம்ம லைன் சார்ட் தான் எடுப்போம். இப்போ லைன் சார்ட்டுன்றது அதோடைய டேட்டா வந்து எண்ட்லெஸ். நீங்கள் ஒரு கம்பெனியோட இன்ஸ்பெக்ஷன்லேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி டேட்டில் அந்த கம்பெனி என்ன ப்ரொஜெக்ஷனில் இருக்குங்கிறது வரைக்கும் கம்பேர் பண்ண முடியும். நம்ம ஒரு 40 இயர்ஸ் டேட்டா, 50 இயர்ஸ் டேட்டா கூட ஒரு லைன் சார்ட்டில் காட்ட முடியும். ஏன்னா லைன் சார்ட்டுன்றது ஒவ்வொரு பாயிண்ட்டையும் வந்து நமக்கு ஷோ பண்ணாது. ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்ட் பாயிண்ட் இது ஷோ பண்ணும். நடுப்புற இருக்கக்கூடிய அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் எல்லாமே வந்து அந்த பார் வந்து ஏறி இறங்கும் இல்லையா, இப்போ இசிஜி லைன் மாதிரி. ஸோ அதை போல் அந்த வேரியேஷன்ஸ்லேயே நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓவரால் பார்க்க போனால் பார் சார்ட்டுன்றது துல்லியமாக ஒவ்வொரு கேட்டகரியோட ஒவ்வொரு ஸ்டாண்ட் பாயிண்ட்டையும் நம்ம துல்லியமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு பார் சார்ட்டோ காலம் சார்ட்டோ யூஸ் பண்ணுவோம். பட் அந்த பீரியட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற வரைக்கும் தான் நம்மளால் ஒரு பெரிய சார்ட்டாக போட்டு விஷுவலாக எவ்வளோ தூரம் வரைக்கும் அந்த காலம் நம்மளால் பார்க்க முடியுமோ அது வரைக்கும் தான் அதை யூஸ் பண்ண முடியும். ரொம்ப ஹியூஜ் டேட்டா இருக்குது அப்படின்னா we have to choose லைன் சார்ட். ஸோ அதான் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பார் அண்ட் லைன் சார்ட். தென் ஏரியா சார்ட். ஏரியா சார்ட் ஸ்லைட்லி சிமிலர் டு லைன் சார்ட் தான். லைன் சார்ட்டில் இப்போ வந்து ஒன்லி லைன் மட்டும் தெரியுது இல்லையா, அந்த லைன் தான் இங்கே மேலே ஷோ ஆகும். அதை கீழே இருக்கக்கூடிய ஏரியாவும் கவர் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கிறது தான் வந்து ஏரியா சார்ட். ஸோ லைன் சார்ட்டுன்றது ஒன்லி பார்டர், ஏரியா சார்ட்டுன்றது பார்டர் வித் ஃபில் கலர்னு வச்சுக்கோங்க. ஸோ இது ரெண்டும் ஆல்மோஸ்ட் சேம் தான், பட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் விஷுவல் பர்பஸ் நம்ம இதுலேயும் வந்து இதில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஸ்டாக்டு அண்ட் 100% ஸ்டாக்டுன்றது எல்லா சார்ட்லேயுமே இருக்குது. அது வந்து சார்ட் போட சொல்லி கொடுக்கும்போது அது கவர் ஆகிடும். தென் பை சார்ட். பை சார்ட்டுன்றது இப்போ இது எல்லாத்தையும் விட டிஃப்ரெண்ட்டான ஒரு கேட்டகரி. இதில் என்ன ஒரு ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் இது வரைக்கும் பார்த்த எல்லா சார்ட்லேயுமே வந்து கேட்டகரி ஆக்சிஸ் வேல்யூ ஆக்சிஸ் இருக்கும்.
ஸோ கேட்டகரி ஆக்சஸும் வேல்யூ ஆக்சஸும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரே சார்ட் வந்து பை சார்ட் தான். பை சார்ட் அண்ட் அடுத்தது நம்ம பார்க்க போகிற டவுனட் சார்ட். எதனால் அப்படின்னா பை சார்ட்ன்றது ஆல்வேஸ் கன்சிஸ்ட் அபவுட் 100% டேட்டா. ஒரு டோட்டல் டேட்டா வந்து 100% இருக்குன்னா அந்த 100%ல் ஒவ்வொரு கேட்டகரியும் எவ்வளோ ஆக்குப்பை பண்ணியிருக்குன்றது அந்த கம்பேரிசன் தான். இப்போ ஒரு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த பார்ட்டி எவ்வளோ ஓட் வாங்கியிருக்காங்கங்கும்போது இந்த பை சார்ட் தான் நியூஸ்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வேணால் பார்க்கும்போதே பளிச்சுன்னா அந்த கலர் டிஃப்ரென்ஸ் அண்ட் அந்த பையோட சைஸ் இதை வச்சு ஒவ்வொரு பை பீசஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பை பீஸ், இந்த க்ரீன் கலர், இது ஒரு பை பீஸ், இந்த ப்ளூ ஒன்று, இந்த பர்கண்டி கலர், ஒன்று ஒவ்வொரு பை பீசஸ் இருக்கு இல்லையா. இந்த எல்லா பை பீசஸும் ஒன்றா சேர்ந்து 100% பையாக வரும். இப்போ இதை பார்க்கும்போது ஈஸியாக விஷுவலைஸ் பண்ண முடியும் நம்மளால் டேட்டாவை. தென் டவுனட் சார்ட்ன்றது ஒன்றும் இல்லை, இந்த டோனட்ங்கிற அந்த ஒரு சாப்பிட்ற பொருள் மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு அந்த பேர் வந்துச்சு. சென்டராக ஒரு ஹோல் இருக்கும். இந்த ஹோல் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னா ஒரு கம்பெனியோட லோகோ, நம்ம எந்த கம்பெனிக்காக சார்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதனுடைய லோகோ யூஸ் பண்ணலாம். இல்லைனா டோட்டல் வேல்யூன்னு ஒன்று வரும், சம் வேல்யூ, அதை இங்கே டைப் பண்ணலாம். பார்க்கறதுக்கு கொஞ்சம் விஷுவலி அப்பீலிங்காக இருக்கும். இது ஃபுல்லாக அடைச்சிருக்கும், இது கொஞ்சம் கேப் இருக்கும், ப்ரீத்திங் ஸ்பேஸ் மாதிரி இருக்கும் சார்ட்டுக்குள்ளே. ஸோ அதுதான் வந்து டவுனட் சார்ட். தென் ஸ்கேட்டர் சார்ட் அண்ட் அடுத்தது பார்க்க போகிற பபுள் சார்ட். இது ரெண்டுத்தையும் நான் வந்து சைமல்டேனியஸாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எதனால் அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துருக்கிற எல்லாமே வந்து 2 டேட்டா கம்பேரிசனாக இருக்கும். அதாவது ஒரு கேட்டகரி ஒரு வேல்யூ இருக்கும். ஆனால் ஸ்கேட்டர்கிராம் பபுள் சார்ட்டில் வந்து ரெண்டுமே வேல்யூ ட்ரிவனாக இருக்கும். ஸோ 2 டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் வேல்யூஸை ஒரு கேட்டகரியோட கம்பேர் பண்ணுறது தான் வந்து ஸ்கேட்டர் சார்ட். ஸ்லைட்லி கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பட் இந்த சார்ட்டில் ஒன்ஸ் நீங்கள் ஃபெமிலியர் ஆகிட்டிங்கன்னா எதுக்காக ஸ்கேட்டர் சார்ட் அண்ட் பபுள் சார்ட் கிரியேட் பண்ணுறாங்கன்றது ஈஸியாக புரியும். இது வந்து 2 வேல்யூ, அதாவது ஹரிசாண்டல் ஆக்சஸ்லேயும் வேல்யூ ட்ரிவனாக இருக்கும். வெர்டிக்கல் ஆக்சஸ், அதாவது ஒய் ஆக்சஸ் அண்ட் எக்ஸ் ஆக்சஸ் ரெண்டுமே வந்து வேல்யூ டேட்டா ட்ரிவனாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து இது மட்டும்தான் டேட்டா ட்ரிவனாக இருக்கும். கீழே இருக்கிறது கேட்டகரி, அதாவது டெக்ஸ்ட் போர்ஷனாக இருக்கும். இதுலேருந்து எப்படி பபுள் சார்ட் டிஃபர் ஆகுது அப்படின்னா இப்போ ஸ்கேட்டர்கிராம் சார்ட்டில் ஒன்லி 2 வேல்யூஸை கம்பேர் பண்ணுவாங்க. இதில் வந்து 3 வேல்யூஸ் எங்கேருந்து வருது அப்படின்னா ஸ்கேட்டர்கிராம் சார்ட்டில் இருக்க மாதிரியே ஒய் ஆக்சிஸ் அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் பபுள் சார்ட்லேயும் இருக்குது. எக்ஸ்ட்ராவாக பபுளோட சைஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறது மூலமாக எவ்வளோ ஆக்குப்பை பண்ணியிருக்குன்னு இதுக்குள்ளே கூட ஒரு கம்பேரிசன் இருக்கும். ஸோ சில நேரங்களில் வந்து 3 டேட்டாவை, அதாவது 2 டேட்டா ப்ளஸ் அந்த டேட்டாவில் எவ்வளோ ஆக்குப்பை பண்ணியிருக்கு, எந்த பபுள் எவ்வளோ ஆக்குப்பை பண்ணியிருக்கு அப்படின்றத கம்பேர் பண்ணும்போது பபுள் சார்ட் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் தான் வந்து ஒரு மேஜர் லிஸ்ட் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் சார்ட்ஸ். ஸோ இந்த சார்ட்லாம் நீங்கள் எதுக்கு நான் இப்போ வந்து ஒரு இன்ட்ரோ கொடுத்தேன் அப்படின்னா ஒரு சார்ட் கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு கிளைண்ட் ரிக்வஸ்ட்டோட வராங்கன்னா அந்த சார்ட் வந்து நம்ம பிபிடியில் இன்செர்ட் மெனுவில் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னே தெரியணுன்றதுக்காக அந்த சார்ட் நேம் சேக்குக்காக மட்டும்தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன் டீட்டெயிலாக ஒவ்வொரு சார்ட்டும் நம்ம இன்செர்ட் பண்ணி டேட்டாலாம் பிளாட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிளியராக அது ஒரு பிக்சர் கிடைக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு வந்து சார்ட்லாம் என்னென்ன பவர் பாயிண்டில் இருக்கும்ன்றது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும்னு நம்பிக்கையோட அடுத்த செக்மெண்ட்டுக்கு போகிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.